Hello friends, welcome to my desktop. இன்னைக்கு எக்ஸல்ல நம்ம if formulas பத்தி பார்ப்போம். if formulas ஓட யூசஸ் என்னன்னா, if formulasல nested type எப்படி எல்லாம் பண்றோம், next if formula கூட and or function இதை யூஸ் பண்ணி எப்படி கம்பைன் பண்ணி கொண்டு போறத பத்தி பார்ப்போம். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க டைனமிக்கா தான் இருக்கும். இப்போ ஒரு வேல்யூவை இங்க சேஞ்ச் பண்றப்போ அது மொத்தமா எல்லாமே வந்து மாறும். டைனமிக்காவும் எப்படி கொண்டு போறது, இது எப்படி கரெக்டா இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டு போறது, அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன், அதாவது 10 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல்ஸ் இங்க இருக்கு, அவுட் ஆஃப் 500 இருக்கு. இப்போ நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அவங்களோட மார்க் மோர் தென் 400 இருந்துச்சுன்னா குட்ன்ற கமாண்ட் வரணும். ஸோ அந்த மாதிரி எப்படி மாத்துறது, அதே நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாருங்க. இஃப் the student 1 mark is more than 400 then give good. அப்போ நம்ம இங்கிலீஷ்ல சொல்றப்போ இஃப்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். ஸோ அப்போ இதை நம்ம வந்து ஜெனரல் நம்ம பேசுறதை பொறுத்து தான். அதே மாதிரி இஃப் கண்டிஷனை வச்சு நம்ம இதை கொண்டு வரலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வரோம். இப்போ மோர் தென் 400 இருந்தா குட் அப்படின்ற கண்டிஷன் இருக்கு. சொன்ன மாதிரி தான் ஃபார்முலா எப்பவுமே வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டு போட்டு நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா இஃப். ஸோ இஃப்னு போட்டுருங்க. இஃப்னு போட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பிராக்கெட் பண்ணுங்க. லாஜிக்கல் டெஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. லாஜிக்கல் டெஸ்ட் என்ன, இந்த ஸ்டூடெண்ட் 1ஓட டோட்டல் வந்து மோர் தென் 400 இருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் 1ஓட டோட்டல் ஓகேங்களா, அது கிரேட்டர் தென் சிம்பிள் போடுங்க. போட்டு மோர் தென் 400. நான் ஏற்கனவே இதுக்கான கண்டிஷன்ஸை வந்து இங்க மேலே ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் அதை செல்ஃப் ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கான டோட்டல் வந்து மோர் தென் 400 இருந்தால் நீங்கள் செல்ஃப் ரெஃபரன்ஸும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைப்பும் பண்ணிடலாம். இப்போ செல்ஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா நல்லா ஞாபகம், செல்லை வந்து லாக் பண்ணிடுங்க F4 கொடுத்து. இப்போ கண்டிஷன் கேட்குது பாருங்க, வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், அப்போ நமக்கு குட்னு டைப் பண்ணணும் இல்லையா. அந்த குட்ன்ற செல்ஃப் ரெஃபரன்ஸில் இருக்கு. நீங்கள் இல்லை இங்கே டெக்ஸ்டாக டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெர்டட் கொட்டேஷன்ஸில் போடணும். இந்த மாதிரி இன்வெர்டட் கொட்டேஷன்ஸ்க்கு உள்ள டைப் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெர்டட் கொட்டேஷன்ஸ்குள்ள நீங்க குட்னு போட்டா வந்து அக்செப்ட் ஆகும். இல்லைன்னா நீங்க அப்படியே ஜீன் போட்டு பாருங்களேன், அது ஒரு ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஃபார்முலா தேட ஆரம்பிச்சிடும். ஸோ இன்வெர்டட் கொட்டேஷன்ஸ் போட்டு கொடுங்க. நான் அதுக்கு தான் அந்த மாதிரி ஓவர் கம் பண்றதுக்காக செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். செல் ரெஃபரன்ஸ் கொடுத்து அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வேல்யூ ஃபால்ஸா இருந்தா நமக்கு எம்டியா வேணும். செல் ரெஃபரன்ஸும் வந்து நீங்க எம்டியா இருக்கிறது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஜென்ரலா 2 இன்வெர்டட் கொட்டேஷன் போட்டீங்கன்னா எம்டி அப்படின்றது வந்து மென்ஷன் ஆயிரும். இப்போ என்டர் கொடுங்க. ஓகே, இவருக்கு குட்னு வந்துருக்குது, ஆனால் இவருக்கு வருமா, வராது. ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா யார் யாரெல்லாம் மோர் தென் 400 அப்படின்றத வந்து இதில் ஃபைன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த வேல்யூ மாற்றி பாருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம அடுத்த கண்டிஷன் போவோம். இதில் என்ன இருக்கு, டோட்டல் மோர் தென் 400 அண்ட் லெஸ் தென் 450 அப்படி இருந்தால் குட்னு வரணும். ஸோ ஈக்குவல் டு போட்டுருங்க. ஈக்குவல் டு போட்டு நம்ம கண்டிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இஃப் போட்டு லாஜிக்கல் டெஸ்ட் என்ன, நம்ம டோட்டல் எப்படி இருக்கணும், மோர் தென் 400 இருக்கணும். இங்கே செல் ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்கிறேன். ஆனால் போட்டு F4 கொடுத்து செல்லை வந்து லாக் பண்ணிக்கிறேன். வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்தால் என்ன வரணும், நம்ம கண்டிஷன் வந்து 2 இருக்கு. ஒரு 2 கண்டிஷன் வந்து இப்போ இதில் போட முடியாது. ஸோ நாம் என்ன பண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஃபார்முலாஸ் எப்படி கம்பைன் பண்ணுன்றத பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் வந்து உள்ளே வந்து டைப் பண்ணுங்க, அண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன், நம்ம டோட்டல் லெஸ் தென் 450 ஆக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான். 2 கண்டிஷனை வந்து அண்டு யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கமா கொடுத்தீங்கன்னா வேல்யூ ட்ரூவாக இருந்தால், இந்த 2 கண்டிஷனுக்கு வேல்யூ ட்ரூவாக இருந்தால் என்ன வரணும், நமக்கு குட்னு வரணும். அதையும் நான் செல் ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை கொடுத்துட்டு இப்போ வேல்யூ ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், எம்டியாக இருக்கணும். இல்லை உங்களுக்கு எதாவது வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து இப்போ என்டர் கொடுங்க. ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். 450க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து
குட்னு வந்திருக்கும். இங்கே 457 இருக்குது, ஆனால் இவருக்கு எதுவும் வரல. பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. 450 இருக்கிறவருக்கு எதுவும் வரல. ஸோ இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள். இப்போ நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனை பார்ப்போம். டோட்டல் மோர் தென் 400 அண்ட் லெஸ் தென் 450 இருந்தால் குட். ஓகே, இப்போ முன்னாடி பார்த்த அதே கண்டிஷன் தான். கூட இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. டோட்டல் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 450 இருந்தால் வெரி குட். இப்போ 450 இருக்கிறவங்களுக்கு அப்போ வெரி குட் போடணும்ல. ஸோ அதை எப்படி ஒரே கண்டிஷன்ல கொண்டு வர்றது? அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து காப்பி பண்ணிடுறேன். நான் காப்பி பண்ணிட்டு இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா பாதிக்கு பாதி ஃபார்முலா வந்து இதே கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே ஈக்குவல் டு போட்டுருங்க. செல் ரெஃபரன்ஸை வந்து நவுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம முன்ன ஃபிக்ஸ் பண்ணது ஃபிக்ஸ்ல இருக்கும். நமக்கு இப்போ இதுக்கு வேணுன்ற மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ பாருங்க, அப்போ நமக்கு வேல்யூ இஃப் ஃபால்ஸ்ல வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறோம். இன்னொரு இஃப் கண்டிஷன் என்னன்னு ஃபாலோ பண்ணுறோம்? அதாவது மோர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ டோட்டல் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 450. அப்போ அதையும் செல் ரெஃபரன்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இருந்தால் நமக்கு என்ன வரணும்? வெரி குட்னு வரணும். ஆல்ரெடி நான் செல் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கிறேன், அதை கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து. இப்போ வேல்யூ ஃபால்ஸாக இருந்தால் நத்திங். அதனால 2 கொட்டேஷன் போட்டு ப்ராக்கெட் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்டர் கொடுங்க. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் வெரி குட் வருதான்னு. 450க்கு மேலே எடுத்தவங்களுக்கு. ஓகே, 2 பேர் எடுத்திருந்தாங்க, 2 பேருக்கு வருது. நம்ம ஒரு வேல்யூ 450 மாற்றி பார்ப்போம். இப்போ 450 மாற்றுறப்போ ஓகே, இங்கே இருக்கிற குட் வந்து இங்கே வெரி குட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ இதே ஆர் கண்டிஷன். ஆர் கண்டிஷனா எனி ஒன் ட்ரூ தென் இட் இஸ் அக்செப்டட். ஸோ இப்போ அந்த மாதிரி கொண்டு போகிறோம். இப்போ கண்டிஷனை பாருங்க. லெஸ் தென் 400 இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா மோர் தென் 450 ஆர் ஈக்குவல் டு 450 இருந்தாலும் ஓகே. அவங்களோட வந்து மார்க் அப்படின்ற ஒரு கமாண்ட் இங்கே வரணும். ஸோ ஈக்குவல் டு போட்டு இஃப் கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்க. இஃப் கண்டிஷனில் 2 யூஸ் பண்ண போகிறோம். அங்கே அண்டு யூஸ் பண்ணோம். இங்கே ஆர். ஏதாவது 1 ட்ரூவாக இருந்தாலுமே நமக்கு ரிசல்ட் வரணும். அங்கே 2மே ட்ரூவாக இருந்தாலும் ரிசல்ட் வரும். ஸோ இங்கே ஆர்ன்னு டைப் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? டோட்டல். ஸ்டூடெண்டோட டோட்டல் எப்படி இருக்கணும்? மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 450. ஃபிக்ஸ் பண்ணிடுங்க F4 கொடுத்து. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் டோட்டல் லெஸ் தென் 400 இருந்தால். இது ஒரு கண்டிஷன். இப்போ அவ்வளோ நம்ம வந்து லாஜிக்கல் டெஸ்ட்டை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கமா கொடுத்தீங்கன்னா ட்ரூ வேல்யூக்கு போகும். இருந்தால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? கொட்டேஷன் கொடுத்து டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா செல் ரெஃபரன்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறேன், அதை கொடுத்து F4 கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, அப்போ அந்த ஸ்டூடெண்டோட மார்க் வந்து லெஸ் தென் 400 இல்லை மோர் தென் ஈக்குவல் டு 450 இல்லை. ஸோ எதுவும் வரல. இப்போ நம்ம அப்படியே ட்ராக் பண்ணோம்னா கீழே இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க எல்லாரும் மார்க் ஆகிருக்கிறாங்க இங்கே நிறைய பேர். ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இது ஒரு 400 கொடுத்து பார்ப்போம். ஓகே, நமக்கு இங்கே மார்க் போயிருச்சு. எல்லா கண்டிஷன்ஸும் வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. இஃப் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மோஸ்ட்லி நிறைய எக்ஸலில் வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இஃப் கண்டிஷன் தான் தரவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ திருப்பி பாருங்கள், கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.